என்னோட பொண்டாட்டிய நான் எங்கேயுமே வெளியில அனுப்ப மாட்டேன், வீட்லயே நான் வச்சுக்குவேன். அவ்வளவு பாசமா அண்ணி மேல. என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு வச்சுக்குவேன். ஏன் மத்தவங்க வேற அனுப்பி அதை நோகடிக்கணும்? கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டேன். தப்புதான், குரங்கு மாதிரி ஒப்பாட்டு வச்சிருக்கீங்க பாத்தியா? கிளி மாதிரி கிடைக்கல, அதனால குரங்கு மாதிரி வச்சு. தப்பு. பொண்டாட்டி தான் ஒரு வாரமா காணாம போயிட்டாங்களே, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ் எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, எல்லாம் டப்பு டப்புன்னு கண்டுபிடிச்சாங்க. இல்லையா, என் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி உயிரை எடுக்கிறானே. படிச்சாலும் அதான் எடுக்க போறான். தம்பி ஒழுங்கா படிக்கலைன்னா வாழ்க்கையில் நடு ரோட்ல தான் நிக்கணும். அப்பனா டிராபிக் போலீஸ் எல்லாம் ஒழுங்கா படிக்காதவங்களாப்பா அப்படின்னு. திருமண மண்டபத்துல ஐயர் மாப்பிளை பார்த்து சொல்லியிருக்காரு, மாப்பிளை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்க அப்படின்னு இருக்காரு. மாப்பிளை சொல்லியிருக்கான், தாலி கட்டினாவே நல்ல நேரம் முடிஞ்ச மாதிரி தான். என்ன மாமா தலையில துண்ட போட்டாங்க? மாப்பிள்ள துண்ட தோல்ல போட்டிருந்தா பெத்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். அதே துண்ட தூக்கி தலையில போட்டா பொண்ணு கல்யாணம் ஆகி மொத்தத்தை உருக்கின்னு விட்டாங்க. சும்மாவ சொன்னாங்க, வீட கட்டி பாரு, சுண்ணாம்பு அடிச்சு பாருன்னு. டேய் சுண்ணாம்பு இல்லடா, சும்மா இருடா. இதுக்குதான் பழமொழியே வரல. இதான் விட்டு தொலையாண்டா. என்னமா முடிவு பண்றீங்க? கல்யாணம் 1000 டயர். அது டயர் இல்லடா. என்னமா அப்படி பண்றீங்க? உனக்குதான் பழமொழியே வராதுல்ல, விட்டு தொலையா. சரிங்க.